ஹாய் ஹலோ வெல்கம் டு யூடியூப் டார்கெட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய ஃபஸ்ட்டு சேனலுக்கான ஃபஸ்ட்டு பேமெண்ட் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அதை வந்து எவ்வளோ இருக்கும், அதுக்கான பேமெண்ட் ரிசிப்டோடு நான் காமிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் எப்போ சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், எப்போ வந்து எனக்கு வியூஸ் அதிகரிச்சுது, எதன் மூலம் அந்த வியூஸ்லாம் வந்துச்சு, மானிஸ்டேஷன்லாம் எப்போ எனேபிள் ஆச்சு, எப்போ வந்து எனக்கு ஏர்னிங்ஸ் வர ஆரம்பிச்சுது, அது எல்லாத்தையுமே நான் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தேவை, கேமரா தேவை, மைக்கு தேவை, என்னென்னமோ எல்லாம் தேவை. அது இருந்தால் தான் வந்து சேனலே ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதுக்கு நிறைய செலவு பண்ணணுமா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒரு மொபைலு, அதுக்கு ஒரு நெட் கனெக்ஷன் இருந்தாவே போதும், நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு சேனலில் இருக்கிற அனுபவத்தை வச்சு தான் இந்த சேனல் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த சேனலுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் யூடியூப் சம்மந்தமான போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு மிஸ்டர் டிஎன்பிசி என்ற ஒரு சேனலை தான் நான் வந்து ஓப்பன் பண்ணேன். அது பார்த்திங்கன்னா ஜூலை 15, 2020 வந்து அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். பார்த்திங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு நோட்ஸ் மாதிரி கொடுத்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வீடியோஸ்லாம் நான் போட்டுட்ருந்தேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 30 வீடியோஸ் தான் போட்டிருந்தேன். அதுக்கு மேலே வந்து நான் போடலை. ஏன்னா எனக்கு வியூஸே வரல, சரி நம்ம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுனால நான் வீடியோவே போடல. அதுக்கப்புறமா அதில் ஒரு வீடியோஸில் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி வேறு நான் ஓல்டு புக்கிலேருந்து பேஜ் நம்பர் கொடுத்து நியூ புக்கில் வந்து கொடுங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வியூஸ் வரும் எதிர்பார்த்துலாம் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணல. சரி கேட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் 4 நாள் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை வந்து நோட் பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே நாளில் எனக்கு 50 வியூஸ் கிடச்சிது. ஏன்னா ஒரு வியூ 2 வியூ வரதே பெரிய விஷயமா இருந்துச்சு. 50 வியூஸ் ஒரேடியாக கிடைக்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா ஒரு வாரத்திலே வந்து என்னுடைய சேனல் வந்து பெரிய அளவுக்கு க்ரோ பண்ணிச்சு. அதாவது வந்து 20 நாளில் வந்து நான் மானிஸ்ட்ரேஷன் எனேபிள் பண்ணேன். அந்த வீடியோ போட்டதுக்கப்புறமா 20 நாளில் வந்து நான் மானிஸ்ட்ரேஷன் வந்து எனேபிள் ஆச்சு எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜூலைலேருந்து நவம்பர் 20 வரைக்கும், அதே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை வியூஸ் வந்திருக்கு பார்த்தீங்க, 7க்கு மேலே எனக்கு வந்து வியூஸே வரலை. நவம்பர் 2020 பார்த்தீங்கன்னா எனக்கு வியூஸே வரல. மொத்தமே அந்த மாதத்துலேயே வந்து 57 வியூஸ் தான் வந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். அதாவது டிசம்பர் 26 வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். இந்த வீடியோக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா என்னுடைய சேனலே வந்து க்ரோ ஆச்சு. அதாவது வந்து இந்த ஒரு வீடியோவுக்கே எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. பார்த்திங்கன்னா தெரியுங்க, டிசம்பர் மந்தில் பார்த்திங்கன்னா இப்போ 7 வியூஸ்க்கு மேலே தாண்டலை. இப்போ பார்த்திங்கன்னா அந்த டிசம்பர் மந்தில் பார்த்திங்கன்னா 1600 வியூஸ் கிட்ட வந்து போயிருக்கு. 26 நான் வீடியோ அப்லோட் பண்ணேன். 28 வந்து 99 வியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த 31 டேட்டில் வந்து 1584 வியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமா ஜனவரி மந்தில் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வியூஸ் வந்து அந்த 1 மந்த்துக்கே வந்துச்சு. அந்த ஒரு வீடியோ மூலமாக தான் பார்த்திங்கன்னா என் சேனலே வந்து க்ரோ ஆச்சு. பார்த்திங்கன்னா இங்கே நவம்பர் மந்தில் பார்த்திங்கன்னா 925, அதாவது ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது யூடியூப் வந்து 925 பேருக்கு தான் வந்து அந்த நவம்பர் மாதத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணது. 120 ஒரு நாளைக்கு வந்து 120 பேருக்கு காமிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அதுக்கப்புறமா டிசம்பர் மந்தில் பார்த்திங்கன்னா 30,000 பேருக்கு, அதாவது அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறமா 30,000 பேருக்கு காமிச்சிது. அதாவது 31ஆம் தேதியிலே பாருங்கள் 14,000 பேருக்கு காமிச்சிருக்கு. அதுக்கப்புறமா ஜனவரி மாதத்தில் பார்த்திங்கன்னா எத்தனை பேருக்கு காமிச்சிருப்பாருங்க, கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு பேருக்கு மேலே வந்து என்னுடைய வீடியோ வந்து போயிருக்கு. அதாவது ஜனவரி மாதத்துலே. இப்போ அந்த ஜனவரி மாதத்துலேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஜனவரி 17 வந்து நான் மானிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணுற சூழ்நிலை வந்துச்சு. அவ்வளோ 6 மாதத்தில் எனக்கு வராத வியூஸு, கிடைக்காத மானிஸ்ட்ரேஷன் இந்த 20 நாளில் வந்து எனக்கு வந்து மானிஸ்ட்ரேஷன் கிடச்சிது. மானிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் பார்த்திங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கணும், 4000 வாட்ச் ஹவர்ஸ், அதாவது 4000 ஹவர் வந்து நம்ம வந்து வீடியோவை பார்த்துருக்கணும். அதுதான் வந்து இங்கே டார்கெட்டு. இதில் பார்த்திங்கனாவே தெரியும் 10,000 சப்ஸ்கிரைபர் வந்து நான் அந்த 20 நாள்லேயே வந்து ரீச் பண்ணிட்டேன். அப்போ தான் வந்து நான் 4000 வாட்ச் ஹவர்ஸே வந்து ரீச் பண்ணேன். அதுவும் 20 டேஸ்லேயே வந்து நான் ரீச் பண்ணி மானிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணேன். அந்த ஒரு வீடியோக்கு வந்து எனக்கு வியூஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்து நான் தொடர்ந்து வந்து வீடியோ போட ஆரம்பித்தேன். 30 வீடியோ தான் நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா தொடர்ந்து டெய்லியுமே வந்து வீடியோ போட ஆரம்பித்தேன். மானிஸ்ட்ரேஷன் எனேபிள் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் அதுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி வீடியோலாம் அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ 10,000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நான் மானிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணேன். ஏன்னா 10,000 சப்ஸ்கிரைபர் 20 நாள்லேயே வந்து ரீச் பண்ணிட்டேன். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னா முதல்ல ஒரு பெஸ்ட்டான கண்டென்ட், யாரும் கொடுக்காத புதுசான கண்டென்ட் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வியூவர்ஸ்க்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய சேனலும் இந்த மாதிரி வந்து ரீச் ஆகும், இந்த மாதிரி ஃபேமஸாக ஆகும்.
17ஆம் தேதி பார்த்திங்கன்னா நான் மானிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணேன். 17ஆம் தேதி அப்ளை பண்ண 1 டே தான். 1 டேலே வந்து இது வந்து மானிஸ்ட்ரேஷன் எனேபிள் ஆயிடுச்சு. 19ஆம் தேதியிலேருந்தே எனக்கு ஏர்னிங்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப அதிகமாக இல்லைனாலும் ஏதோ ஓரளவுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது வந்து எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஜனவரி மந்தில் அப்படின்னு பார்க்கும்போது $14.65, அதாவது நான் 19ஆம் தேதியிலேருந்து தான் வந்து ஏர்னிங்ஸ் வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமா லைஃப் டைமாக பார்க்கும்போது இது வரைக்குமே பார்த்திங்கன்னா $118.05 வந்து லைஃப் டைமாக பார்க்கும்போது நமக்கு எப்படி ஏர்னிங்ஸ் வரும்னா, ஃபஸ்ட்டு முன்னாடி மந்த் வரைக்கும் தான், அதாவது 30, இப்போ வந்து ஏப்ரல் மாதம்னா ஏப்ரல் 30 வரைக்குமே 30 வரைக்குமே வந்து வந்திருக்கும். ஜூன் மாதத்தில் 21ஆம் தேதி தான் வந்து நம்ம பேமெண்ட் வந்திருக்கும். இப்போ வந்து நம்ம பேமெண்ட் ரெசிப்ட் பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேமெண்ட் அமௌண்ட்டு $107.96. அது வந்து ஓவரால் அது லைஃப் டைமு. இது பார்த்திங்கன்னா $107.96 வந்து அதுக்கு முன்னாடி மந்த் வரைக்கும் இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருந்தேன். அதுவும் கிட்டத்தட்ட நான் வந்து 1 இயர்னு சொல்ல மாட்டேன். நான் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆனாலும் எனக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஜனவரி மந்த்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த 5 மாதத்துக்கான சேலரி தான் வந்து $107.96. அதாவது நம்மளோட இந்தியன் மதிப்பில் பார்த்தீங்கன்னா 8018.46 ரூபீஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஏர்னிங்ஸு. இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யூடியூப்பில் ஏர்ன் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற நிறைய டவுட் இருக்கும். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ. இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு வந்து வியூஸ் வரலனால நான் வந்து விட்டுட்டேன். எனக்கு ஒரே ஒரு வீடியோ மூலம் தான் பார்த்திங்கன்னா என்னுடைய சேனலே வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. என்னுடைய சேனலுக்கு மானிஸ்ட்ரேஷனும் கிடச்சிது. உங்களுடைய சேனலுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு புதுசாக ஒரு சேனலை க்ரியேட் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க புதுசாக கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சேனல் இதை விடவே பெஸ்ட்டான இன்னும் 8,000 இல்லை 50,000 1 மந்த்துக்கே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நான் ஒரு 1000 வியூஸ்க்கு எனக்கு 3000 வியூஸ் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக வந்தாலும் எனக்கு ஏர்னிங்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா $0.5, அதாவது ₹40, ₹50 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் வந்து ஒரு நாளைக்கு வரும். ஏன்னா இது எஜுகேஷன் சம்மந்தமானதுனால அந்த டைமில் தான் வந்து இந்த வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க. அதாவது டிஎன்பிசி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இதெல்லாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதனால் எனக்கு ஏர்னிங்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரெண்டிங்கான இந்த டாபிக் வந்து நீங்கள் எடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நிறைய வியூஸ் வரும். அதாவது ஒரு 1000 வியூஸ்க்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $1 கூட வர சான்ஸ் இருக்குது. அதை விட அதிகமாக கூட வரும். அதனால் ட்ரெண்டிங்கான டாபிக் எடுத்து நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து உங்கள் சேனல் வந்து க்ரோ ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. நான் வந்து எஜுகேஷன் சம்மந்தமானதை போட்டதுனால இப்போ வந்து எனக்கு வந்து வியூஸும் சரி சப்ஸ்கிரைபரும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வராங்க. மானிஸ்ட்ரேஷன் எனேபிள் ஆகிறதுக்கு முன்னாடி வந்த வியூஸுக்கும் இம்ப்ரெஷனுக்கும், அதாவது ரெக்கமெண்டுக்கும், மானிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் வந்த வியூஸுக்கும் ரெக்கமெண்டேஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் எனக்கு. அதனால தான் வந்து அதுக்கு முன்னாடி எனக்கு 12,000 அந்த மாதிரி வியூஸ் வந்து இந்த ஸ்டேஜில் இப்போ 3000, 2500 அந்த மாதிரி வியூஸ் ரேஞ்சில் தான் வருது. ஏர்னிங்ஸும் வந்து ரொம்பவே கம்மியாக தான் வருது. நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ட்ரெண்டிங்கான டாப்பிக்கில் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க. தேங்க்யூ.